சற்று முன் வெளியான தகவல். புதிய ரேஷன் கார்டு எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது? அதே சமயம் ரேஷன் கார்டில் புதிய புதிய மாற்றங்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சுமார் 6 லட்சம் பேர் புதிய குடும்ப அட்டை எப்போது கிடைக்கும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அந்த அனைவருக்கும் ஒரு புதிய தகவல் வந்திருக்கிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. விலையில்லா அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம்தான் சுமார் 7 கோடி மக்கள் பயனற்று வருகின்றனர். ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்களை வாங்கும் அட்டை மட்டுமே கிடையாது. அரசின் நலத்திட்டங்கள் பலவற்றை பெறுவதற்கும் முதன்முறையாக அடையாளமாக இந்த ரேஷன் அட்டை திகழ்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் புதிய கார்டுகளை பெறுவதில் அதிக ஆர்வலோடு காத்திருக்கிறார்கள். சரி, புதிய ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக மார்ச் இறுதி வரை இந்த தடை நீடித்தது. அதன் பிறகு பணிகள் தொடங்கப்பட்டாலும் மாதங்களாகவே புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி முழு வீச்சில் நடைபெறவில்லை என்ற அதிருப்தி அனைத்து மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனால் விண்ணப்பதாரர்கள் ரேஷன் கார்டு இல்லாமல் சில சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் புள்ளி விவரங்களின்படி கடந்த மார்ச் மாதம் வரை சுமார் 3 லட்சம் பேர் புதிய கார்டு கோரி விண்ணப்பித்திருந்தனர். இதில் 21,000 மனுக்கள் தவிர மற்ற அனைத்து விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இதைத் தொடர்ந்துதான் அடுத்தடுத்த மாதங்களில் மேலும் 3 லட்சம் விண்ணப்பங்கள் தமிழ்நாடு மின் ஆளுமை துறைக்கு வந்துள்ளது. இதன் காரணமாகவே தற்போது மொத்தம் சுமார் 6 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளது. சரி, ஒரே முகவரியில் பல கார்டுகள், அதாவது அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறும்போது முன்னதாக விண்ணப்பித்த 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கு பிறகு பெறப்பட்ட 3 லட்சம் விண்ணப்பங்கள் இன்னும் அடுத்த கட்ட பரிசீலனைக்கு வரவில்லை. பொதுவாக ஒருவருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட வேண்டும் எனில் 7 முக்கிய வழிகாட்டு இருக்கின்றன. நீங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. குறிப்பாக ஒரே கதவு எண் கொண்ட வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாக கூறி விண்ணப்பிக்கும் போது புதிய கார்டு வழங்குவதில் சில நடைமுறை சிக்கல்கள் எழுகிறது. இதில் புதிய விண்ணப்பங்கள் குறித்து அதிகாரிகள் நேரில் சென்று முழுமையாகவே ஆய்வு செய்து விசாரணை நடத்திய பிறகே ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள். இத்தகைய களப்பணிகள் காரணமாகவே புதிய கார்டுகள் வழங்குவதில் சில தாமதம் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தரப்பில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகளை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள், அதாவது சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் உணவுத்துறை தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய முதியவர்களுக்கு உதவும் வகையில் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிலேயே ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் வயது வரம்பை 60ஆக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் மூலம் லட்சக்கணக்கான புதிய பயனாளிகள் பயன்பெறுபவர் என்றும் இத்தகைய விரிவுபடுத்த தேவையான நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே சமயம் இந்த ரேஷன் கார்டு பொறுத்தவரை 6 லட்சம் பேருக்கு புதிய ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் 6 மாத கால புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்காமல்
பொதுமக்கள் பலருமே காத்திருந்தனர். தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதற்கட்டமாக சுமார் 3 லட்சம் ரேஷன் கடைகளை அச்செடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஆட்சி மாற்றம் காரணமாக கடந்த டிசம்பர் 16 முதல் சுமார் 7 மாதங்களாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களின் நீண்ட நாள் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணியை மாநில அரசு அடுத்த வாரம் மீண்டும் தொடங்க உள்ளது. முதற்கட்ட ரேஷன் கார்டு விநியோக பணிகளை முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தனது சொந்த சட்டமன்ற தொகுதியான பெரம்பூரில் தொடங்கி வைக்க உள்ளார். அத்துடன் அங்கு பல்வேறு புதிய அரசு வசதிகள் மற்றும் நலத்திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் தொடங்கி வைத்ததை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் குடும்ப அட்டை விநியோகம் தொடங்கும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அதாவது கட்டாயமாக கார்டுகள் வழங்கப்படும் என உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த மார்ச் மாதம் வரை பெறப்பட்ட விண்ணப்பங்களை அனைத்துமே ஆய்வு செய்ததில் சுமார் 21,000 விண்ணப்பங்கள் தகுதியின்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணி இன்னும் தொடங்கப்படவில்லை என்றாலும் தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் அனைவருக்குமே புதிய குடும்ப அட்டைகள் கிடைக்கும் வரை இந்த விநியோக பணி படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக அச்சிடப்பணி பொறுத்தவரை நிலுவையில் உள்ள 6 லட்சம் விண்ணப்பங்களில் முதற்கட்டமாக 3 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகளை அச்செடுக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக 46,000 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் முழுமையாக அச்சிடப்பட்டு விநியோகிக்க தயாராக நிலையில் உள்ளது. ரேஷன் கார்டு என்பது மலிவு விலை அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமின்றி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கும் மிக முக்கியமாக ஆவணமாக இருப்பதால் தான் இந்த விநியோக தொடங்க ஏழை எளிய குடும்பங்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கார்டு ரேஷன் கார்டு உங்களுக்கு இன்னும் வரலையா வந்துருச்சாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.